பிள்ளைகளின் எதிர்கால கல்வி மிகவும் முக்கியமானது. கடந்த காலத்திலே எமது தமிழ் மக்களின் வடகிழக்கிலே வாழ்கின்ற எமது தமிழ் இளைஞர் யுவதிகளின் கல்வி திட்டமிடப்பட்ட முறையிலே பறிக்கப்பட்டிருக்கின்றது. திட்டமிடப்பட்ட முறையிலே ஒடுக்கப்பட்டிருக்கின்றது, பின்தள்ளப்பட்டிருக்கின்றது. இதனை நாங்கள் கருத்தில் கொண்டு வருகின்ற காலத்திலே ஒரு சிறந்த, ஒரு செயல்திறன் மிக்க ஒரு கல்வி சமூகமாக எங்களது சமூகத்தை மாற்ற வேண்டிய கடமைப்பாடு எங்கள் அனைவருக்கும் உண்டு. எதிர்கால சூழலுக்கு முகம் கொடுக்கக்கூடியதான, எதிர்காலத்தில் நடக்கின்ற சம்பவங்களை ஈடு கொடுக்கக்கூடியதான ஒரு சமூக வலையமைப்பை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். இந்த அறநெறி பாடசாலை கல்வியின் மூலம் கலை கலாச்சார விளிம்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த சமூக அமைப்பு, இந்த வலையமைப்பின் மூலம் எமது பிள்ளைகள் சிறந்த நாட்டின் சிறந்த பிரதிகளாக மாறப்பட வேண்டும். மேலத்தைய கலாச்சாரங்கள் எமது கலாச்சாரங்களுக்குள் நுழைந்து எங்களது பூர்வீகமான நாங்கள் கற்று வந்த கலை கலாச்சாரங்கள் சீரழிக்கப்படுகின்ற ஒரு சம்பவம் காணப்படுகின்றது. இந்த சம்பவங்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். மேலத்தைய கலாச்சாரங்கள் உட்புகுவதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். விசேடமாக எமது ஆலயங்களிலே தனியே பூசைகளை மட்டும் நடத்துவதை நிறுத்தி நல்ல ஆரோக்கியமான சொற்பொழிவுகளை எமது மக்களுக்கு விளங்கப்படுத்தப்பட வேண்டும். ஏனைய மதஸ்தலங்களிலே, அந்த மதஸ்தலங்களிலே சொற்பொழிவுகள் ஆற்றப்படுகின்றன. ஆனால் எமது கோவில்களிலே சொற்பொழிவுகள் ஆற்றப்படுவது மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. ஆகவே சிறந்த சொற்பொழிவுகளை ஆற்றுவதன் மூலம் எமது மக்களை ஒரு சிறந்த ஒழுக்கமுள்ள நற்பிரதிகளாக மாற்றப்பட முடியும். கடந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் கடந்த ஆட்சியாளர்களினால் திட்டமிடப்பட்ட முறையிலே எமது ஆலயங்கள் சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கின்றது. எமது மதஸ்தலங்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நல்லாட்சி என சொல்லப்படுகின்ற இந்த ஆட்சியிலே எமது மதஸ்தலங்கள், எமது சைவ சித்தாந்தங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. அது பாதுகாக்கப்பட வேண்டும். 68வது சுதந்திர தினத்தை எதிர்வருகின்ற 4ஆம் தேதி கொண்டாடுகின்ற அதே நேரம் எமது மக்கள் அந்த சுதந்திர காற்றை இன்னும் அனுபவிக்கவில்லை. யுத்தங்கள் முடிந்தும் இன்னும் அந்த சுதந்திர காற்றை அனுபவிக்காமல் சிறையிலே எமது இளைஞர்கள் வாழுகின்றார்கள். அரசியல் கைதிகளாக சிறை கூடத்திலே தனது உறவுகளோடு சந்தோஷமாக வாழ முடியாமல் சிதறடிக்கப்பட்டு மிகவும் ஒரு பாதகமான நிலைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எமது அரசியல் கைதிகள். இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்கின்ற பொழுதுதான் நாங்கள் சுதந்திர காற்றுகளை சுவாசிக்க முடியும். அது மட்டுமல்ல, ஐக்கிய இலங்கைக்குள்ளே ஒரு சமஷ்டி தீர்வை, அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிச்சயமாக முன்வைக்கும். இதன் பிரகாரம் எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கு சென்று அரசியல் தீர்வு திட்டத்திலே மிகுந்த சிறந்த தீர்வு திட்டத்தை தமிழ் மக்களுக்காக முன்வைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உலகிலே மிகவும் சிறந்த தீர்வு திட்டமான
ஸ்காட்லாந்து போன்ற நடைமுறையில் இருக்கின்ற தீர்வு திட்டங்களை முன்வைத்து தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வடகிழக்கு இணைந்த ஒரு சமஷ்டியை முன்வைப்பதே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நோக்கமாகும். தமிழ் மக்களுக்கான விடிவு 2016 ஆண்டு நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் ரா சம்பந்தனையா அவர்கள் மிகவும் தீர்க்க தரிசனமானவர். அவரின் காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழர்களுக்கான விடிவை ஒரு சுதந்திரமான சுவாச காற்றை 2069வது சுதந்திர தினத்திலே பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என்பதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிச்சயமாக வலியுறுத்தும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழர்களின் உலக பிரதிநிதியாக இருக்கின்ற காரணத்தினால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அனுமதி இல்லாமல் எந்த தீர்வும் தமிழ் மக்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. தமிழ் மக்களுக்கான தீர்வை துணிச்சலுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னெடுத்து செல்லும். வடகிழக்கு இணைந்த ஒரு சமஷ்டி முறையிலான ஒரு தீர்வு திட்டத்தை, மிகவும் சிறந்த தீர்வு திட்டத்தை தமிழ் மக்கள் 30 வருட காலமாக இழந்த இழப்புகளுக்கு பிரதி உபகாரமான ஒரு தீர்வு திட்டத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைக்கும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தீர்வு திட்டத்தின் மூலம் 2016-2017 ஆண்டுகளில் தமிழ் மக்களுக்கான விடிவு நிச்சயமாக கிடைக்கும். செயற்பாடுகள் ஒன்றும் மிகவும் நிதானமான முறையில், மிகவும் சக்தி வாய்ந்த முறையிலே, மிகவும் தந்திரமான முறையிலே நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அடிப்படைவாதிகளின் குற்றத்துக்கு அடிபணியாமல், அவர்களின் எதிரான கோஷங்களுக்கு அடிபணியாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழர்களுக்கான தீர்வினை முன்னோக்கி நேர்த்தியான முறையிலே முன்னோக்கி நகர்த்திக் கொண்டிருக்கின்றது. நகர்த்தப்படுகின்ற ஒவ்வொரு செயற்திட்டங்களும் எதிர்காலத்திலே வெற்றியடையும். எங்களது மதஸ்தலங்கள் திட்டமிடப்பட்ட முறையிலே அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் எமது சைவ சித்தாந்தங்கள் சீரழிக்கப்பட்டிருக்கின்றது? இது ஏன்? எங்களுக்கான ஒரு சுதந்திரம் கிடைக்கவில்லை. ஒழுங்கான சுதந்திரம் கிடைத்திருப்பதனால் எங்களது மதஸ்தலங்களும் சைவ சித்தாந்தங்களும் எங்களது கலை கலாச்சார உரிமைகளும் பாதுகாக்கப்பட்டிருக்கும். நிச்சயமாக எதிர்காலத்திலே ஒரு சிறந்த ஒரு செயல்பாடு, ஒரு சிறந்த ஒரு செயல் வடிவம் நிச்சயமாக கிடைக்கும்.